பார்வையற்ற குழந்தைகளுக்காக எழுத்தாளர் எஸ். ராமகிருஷ்ணன் பிரெய்லியில் எழுதிய சிவப்பு வண்ண அஞ்சல் பெட்டி என்ற சிறுகதை நூல் சென்னையில் வெளியிடப்பட்டது. தேசிய பார்வையற்றோர் சங்கம் சார்பில் மயிலாப்பூர் கவிக்கோ மன்றத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பார்வையற்ற சிறுவர் சிறுமிகளுக்காக பிரத்யேகமாக பிரெய்லி வடிவில் எழுதப்பட்ட இந்த சிறுகதை நூல் வெளியிடப்பட்டது. நிகழ்ச்சியில் எஸ். ராமகிருஷ்ணன், பார்வையற்றோர் சங்கத்தின் செயலாளர் சந்திரசேகர், தாய் கரங்கள் அமைப்பைச் சேர்ந்த பார்வையற்ற குழந்தைகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பின்னர் ராஜ் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த எஸ். ராமகிருஷ்ணன், பார்வையற்ற சிறுவர்கள் அதிக புத்தகங்களை படிக்க விரும்பினாலும் அவர்களுக்கான பிரெய்லி வடிவத்தில் அவை கிடைப்பதில்லை. ஆனால் தற்பொழுது அதற்கான முயற்சியை தேசிய பார்வையற்றோர் சங்கம் ஏற்படுத்தி இருப்பது பாராட்டுக்குரியது என்றார். இன்னைக்கு பார்வையற்றவர்கள் நிறைய படிக்க விரும்புகிறாங்க. குறிப்பாக நல்ல இலக்கியங்களை, எழுத்தை படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த புத்தகங்கள் பிரெயில் வடிவத்தில் கிடைக்கல. இதற்கான ஒரு முன்முயற்சியை எடுத்து இன்றைக்கி நேஷனல் அசோசியேஷன் ஃபார் பிளைண்ட் அப்படிங்கிறது சார்பாக பிரெயில் வடிவத்தில் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறாங்க. அதனுடைய வெளியீட்டு விழா இன்றைக்கி நடந்தது. அதை பார்வையற்றவர்களே இருந்து புத்தகங்களை பெற்றுக்கொண்டு சிறப்பித்ததுங்கிறது ஒரு பெரிய விஷயம். தேசிய பார்வையற்றோர் சங்க செயலாளர் சந்திரசேகர் கூறுகையில், எஸ். ராமகிருஷ்ணன் எழுதிய இதுபோன்று 4 நூல்களை ஏற்கனவே பார்வையற்றோருக்காக வெளியிட்டிருப்பதாகவும் தற்போது 5வதாக இந்த நூல் வெளியிடப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். ஏற்கனவே ஒரு 4 சிறுவர்களுக்கான புத்தகங்கள் திரு எஸ். ராமகிருஷ்ணன் எழுதின புத்தகங்கள், அதையும் பிரெயிலில் கொண்டு வந்திருக்கோம். இன்றைக்கு 5வது புத்தகமாக இந்த தபால் பெட்டியின் கடிதம், இந்த புத்தகம் பிரெயிலில் வெளிவந்திருக்கிறது. இந்த புத்தகத்தை பற்றி நிறைய சிறுவர்கள்லாம் வாசித்து மகிழ்ந்திருக்கிறாங்க. எங்களுடைய பார்வையற்ற சிறுவர்களும் இந்த புத்தகத்தை படித்து மகிழணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் இந்த புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிறோம்.